ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் வினிதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்த பெண்மணிங்க. ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டு மணமகன் தான் வேணுங்கிறது ஒரே பிடிவாதமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து கேரளாவிலே தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணி இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை வீட்டை விட்டுட்டு வெளியே அனுப்பிட்டதாகவும் அவர் வேறொரு திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. மணமகன் வந்து நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் பெரிய வசதியாக இருக்கணும்னா இல்லைங்க, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகவே இருந்தாவே போதும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா என்னோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து தமிழ்நாட்டு மணமகள் தான் வேணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ இப்போ குழந்தைய படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மாலாம் இவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தங்கைங்க. ஸோ அவங்களாம் வந்து திருமணமாகி அவங்களும் நல்ல ஒரு ரிச்சாக செட்டில் ஆகிட்டதாகவும் இவங்க அதனால தனிமையாக யார் வீட்டுக்கும் போகாத தனிமையில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வேலைக்கு போயிட்டு இவங்களுடைய குழந்தைய பார்த்துட்டு இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு உடனடியாக ஒரு மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய குழந்தைக்காக தாங்க பண்ணுறோம், அதனால் என்னோடய குழந்தைய எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களும் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.